வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2010ல வெளியான தி த்ரில்லர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பிருத்திவிராஜ் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல ஒரு பிசினஸ் மேனை காட்டுறாங்க. அவரோட பேரு சைமன் அப்படின்றது. அந்த சைமன் மர்மமான முறையில கொல்லப்படுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் இந்த கொலையை பண்ணாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இல்லைன்னா சைமனை கொலை பண்ணது யாருன்ற மாதிரி நம்ம ஹீரோ விசாரணை பண்றாரு. இந்த விசாரணையில நிறைய சஸ்பெக்ட் வராங்க. நம்ம ஹீரோக்கு நிறைய பேர் மேல டவுட் இருக்கு. ஆனா ஆதாரம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆதாரத்தை கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளியை இவர் பிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே குருன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் மணல் கடத்தல் வேலையில ஈடுபடுறாரு. இவரோட ஆளுங்க கடத்திட்டு இருக்காங்க. இவர் அந்த இடத்துல உட்காந்து போன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு ஆக்டிவிஸ்ட் கவனிச்சிருப்பாரு. அந்த ஆக்டிவிஸ்ட் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த குருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. ஆனா இந்த கான்ஸ்டபிள் இருக்கார்ல, கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத, அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கியே இருன்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் பயம்புத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த ஆக்டிவிஸ்ட் வேற ஒரு போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. இவர் அந்த காலை எடுத்து பேசலாம் நினைக்கிறதுக்குள்ள இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. அப்ப இந்த ஆக்டிவிஸ்ட் இருக்கார்ல, கான்ஸ்டபிள் கேஸை எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எடுக்கல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு. கவலைப்படாதீங்க, நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன். அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த குருவை பிடிக்கலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. பரவாயில்ல, இன்ஸ்பெக்டர் தைரியசாலியா இருக்காருன்ற மாதிரி இந்த ஆக்டிவிஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் ஒரு பெல்ட் அடிக்கிறாரு. அது என்னன்னா, இவன் தான் உன்னை போட்டு கொடுக்கறதுக்காக ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டான், இவனை ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அந்த குரு இருக்கான் பாத்தீங்களா, இவரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி லாக் பண்ணி கத்தி வச்சு குத்துறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. இந்த ஆக்டிவிஸ்ட் ஸ்டேஷன்ல இருக்கும் போது வேற யாருக்கோ கால் பண்ணார்ல, அது ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கும். அதுதான் நம்ம ஹீரோவா இருக்கும். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டிசிபியா இருக்காரு. பேரு நிரஞ்சன் அப்படின்றது. வந்த ஹீரோ இருக்கார்ல, இந்த குருவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. குருக்கு சப்போர்ட் பண்ண இன்ஸ்பெக்டரையும் கழுவி ஊத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வேலையில ரொம்ப சின்சியர் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. நம்ம ஹீரோ நிறைய விதமான கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருப்பாரு. அது எல்லாத்தையும் ஸ்டார்டிங்கே ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிடுறாங்க. ஹீரோ கடைசியா ஒரு விஷயத்த பண்ணார்ல, அந்த மேல் அதிகாரி கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பண்ண வேண்டிய வேலையை நீ எதுக்காக பண்ணன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பண்ண வேண்டிய வேலையை சரியா பண்ணல, அதனால தான் நான் பண்ண வேண்டியதாயிருச்சு, நான் பண்ணது சரிதானன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரிதான், இருந்தாலும் உன் லிமிட்ல நீ இரு, உன்னோட அப்பாவும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பா ரொம்ப நேர்மையா இருந்திருப்பாரு. அதனாலேயே கூட இருக்கவங்க இருக்காங்கல்ல, சதி பண்ணி அப்பாவை ஒரு கேஸ்ல மாட்ட வச்சிருப்பாங்க. அப்பாவை வேலையை விட்டே போக வச்சிருப்பாங்க. என் அப்பா நேர்மையானவரு, இது எல்லாருக்குமே தெரியும் சார் அப்படின்ற மாதிரி இவருமே கோபமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு போல. அந்த இடத்துல இவருக்கு 2 அசிஸ்டன்ட்ங்க இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட்ங்க கிட்ட இந்த ஊர்ல பிரச்சனை பண்ற ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மொத்தமா 3 பேரால பிரச்சனை நடக்குது போல. சைமன் ஒரு பிசினஸ் மேனோட பையன் இருக்கான். அவன் நிறைய தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸா 2 பேர் இருப்பாங்க. அவங்களோட பேரையும் நான் சொல்லிடுறேன். ஒருத்தர் பேரு சுபாஷ், இன்னொருத்தர் பேரு ஜோஷுவா அப்படின்றது. இவங்க 3 பேர் தான் சார் இந்த ஊர்ல கொஞ்சம் தொல்லை கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்கள பத்தின எல்லா டீடைலும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. இப்ப பாலான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. போலீஸ் ட்ரைனிங்ல கிளாஸ் எடுக்கிற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி ஏடிஜிபியா இருந்து ரிட்டையர் ஆயிருப்பாரு. இப்ப கிளாஸ் சொல்லி தர வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. இவரை பொறுத்த வரைக்கும் நிரஞ்சன் நம்ம ஹீரோவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு போலீஸும் அவன மாதிரி இருக்கணும், அவன மாதிரி நேர்மையா இருந்தாதான் நம்ம டிபார்ட்மெண்ட் அடுத்த லெவலுக்கு போகும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் சொன்னது இவனை பத்தி தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவர் ஹீரோவை பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்காருல, சார் போதும் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருது. இவங்க 2 பேருமே ஒரு கஃபேல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பாலாக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். அப்பாக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருப்பாரு. நம்ம ஹீரோ மீரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு கூட பிரேக்கப் ஏற்பட்டிருக்கு போல. அதாவது வீட்டுல ஏத்துக்காம பிரேக்கப் ஏற்பட்டிருக்கும். நான் வேணா அந்த பொண்ணோட வீட்டுல வந்து பேசவா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாலா கேட்டுட்டு இருக்காரு. இல்ல சார், என்னென்னமோ நடந்து போயிருச்சு, இதுக்கப்புறம் நானும் அவளும் சேர்றது கஷ்டம் சார், விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி வேற ஊர்ல போஸ்டிங்ல இருந்தாலும் இப்ப இந்த ஊருக்கு போஸ்டிங் கிடைச்சு வந்திருக்க, அடுத்த பிளான் என்னன்ற மாதிரிலாம் இந்த பாலா கேட்கிறாரு. சார், இந்த ஊர்ல குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க ஒரு 3-4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல்குள்ள வைக்கிறது தான் அடுத்த பிளான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஏற்கனவே 3 பேரை பத்தி விசாரிக்க சொன்னார்ல, அவங்க 3 பேரை பத்தி தான் இவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 3 பேர்ல முக்கியமானவர்
சைமன் தான். அந்த சைமன் இப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல இருக்காரு. சைமனை பொறுத்த வரைக்கும் நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறாரு. நேஷனல் லெவல்ல கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். அதுல ஒரு டீமோட ஸ்பான்சரா இவர் மாற போறாரு. அத பத்தி தான் இவர் பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. மீடியா கேக்குற எல்லா கேள்விக்கும் இவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸான சுபாஷ், ஜோஷுவான 2 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. இன்னைக்கு பார்ட்டி பிளான் பண்ணிருப்பாங்க போல. இப்ப சுபாஷ் இருக்கார்ல, டைம் ஆயிடுச்சு மச்சான் வான்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. இவருமே கேள்வி எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பேட்டியை முடிச்சுட்டு இங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி கிளம்புறாரு. பார்ட்டி பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க போல. நைட் நேரம் நம்ம ஹீரோ ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கவரு ரோட்ல ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்னன்னா, சைமனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சைமன் கதையை முடிச்சிருக்காங்க போல. இப்ப அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவர் வரது தெரிஞ்சோன 2 பேருமே ஒரு கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஐயோ சாவடிச்சுட்டு போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் சைமனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலான்னு பக்கத்துல வராரு. சைமனோட கழுத்திலேயே அறுபட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவர் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. அவர் இன்னும் முழுசா சாவல, சாவர தருவாயில இருக்காரு. சைமன் யார் இப்படி பண்ணா, விஷயத்தை சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. சைமன் கஷ்டப்பட்டு ஏதோ சொல்றதுக்காக வராரு. இவரும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு போன்ல ரெக்கார்டர்லாம் ஆன் பண்ணிடுறாரு. சாவர தருவாயில சைமன் இருக்கார்ல, மீரா ஸ்பா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாரு. இவன் என்ன மீரா ஸ்பான்னு சொல்றானே அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவரோட உயிர் போயிருது. இவர் ஏற்கனவே ஆளுங்களுக்கு எல்லாம் கால் பண்ணாரு பாத்தீங்களா, இப்ப ஆளுங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. சைமனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்லயே பெரிய பிசினஸ் மேனா இருப்பான். இப்ப புதுசா ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சா அதுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கான். அதுவும் ஃப்ரெண்ட்ஸால கொல்லப்பட்டிருக்கான்ல, இது பெரிய கேஸா மாறிடுது. இப்ப மீடியாவை சேர்ந்த எல்லாருமே இதை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஐஜி இருக்காரு பாத்தீங்களா, இத பத்தி ஹீரோவையும் வேற ஒரு ஆபீசரையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒருத்தர் கூட சண்டை ஏற்பட்டதுல அவரையும் ஹீரோவையும் உட்கார வச்சு தான் பேசிட்டு இருக்காரு. அந்த ஆபீசர் பேரு ஆனந்த் அப்படின்றது. சீனியாரிட்டி அடிப்படையில பார்த்தா அவர்கிட்ட தான் இந்த கேஸ் போனோம். ஆனந்தமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஐஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஐஜி இருக்காருல, நீங்க மத்த கேஸ பாத்துக்கோங்க, இந்த கேஸ நிரஞ்சன் பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேஸ ஒப்படைக்கிறாரு. ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறது சுத்தமா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. சார் என்கிட்டயே ஒப்படைங்க சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஐஜி இருக்காருல, இல்ல இல்ல நிரஞ்சனே இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிரஞ்சன் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, ஒரு வாரத்துக்குள்ள இந்த கேஸ சால்வ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா சால்வ் பண்ணுவேன் சார் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. சைமனுக்கு கழுத்துல மட்டும் வெட்டுப்பட்டிருக்காது, உடம்புலயும் நிறைய கத்தி குத்துலாம் பட்டிருக்கும். இதை தாண்டி அந்த ஸ்பாட்ல ஒரு போன் கிடைச்சிருக்கும். அந்த போன் யாரோடது அப்படின்றதை இவங்க செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது சங்கர் அப்படின்ற ஒரு நபரோடதுன்றது உங்களுக்கு தெரிய வருது. இந்த சங்கர் ஆளுங்களுக்கும் சைமனுக்கும் ஏற்கனவே சின்னதா வாக்குவாதம் பிரச்சனை எல்லாம் போயிருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. அப்ப சங்கர் கூட கோவத்துல இப்படி பண்ணிருக்கலாம்ல, நம்ம தேவையில்லாம அந்த 2 பேரை சந்தேகப்படுறோம் போல, அவனுங்க 2 பேரையும் தேடுங்க, அதே மாதிரி சங்கர் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி நம்ம ஹீரோ இருக்காருல, சாவறதுக்கு முன்னாடி சைமன் சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. மீரா ஸ்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சாவறதுக்கு முன்னாடி எப்பவுமே கொலகாரனோட பேரை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்ல நினைச்சவன் மீரா ஸ்பான்னு சொல்லியிருக்கான். என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சிட்டில இருக்க ஸ்பா எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, அதுலயும் மீரா ஸ்பான்னு பேர் வச்சிருக்கோம்ல, அதை கன்ஃபார்மா செக் பண்ணுங்க, அதுக்கும் சைமனுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா பாப்போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆளுங்க ஒரு பக்கம் இவர் சொன்ன மாதிரி விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சைமனுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சைமனுக்கு அப்பா அண்ணன் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் மேக்னான்ற ஒரு பொண்ணு வெளிநாட்டுல இருந்து இந்த இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. ஆக்சுவலா இவங்கள சைமன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆனா சைமன் அதுக்குள்ள இறந்து போயிட்டார்ல, அதனால மேக்னாவும் பார்த்து இவருக்கு முத்தம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு ஒரு நபர் என்ட்ரியை கொடுக்குறாரு. இவரோட பேரு மார்டின் அப்படின்றது. மார்டினை பார்த்தோன்னா எல்லாருமே வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மேக்னான்னு ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க மட்டும் மார்டினை முறைச்சு பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவன் மட்டும் எதுக்காக மார்டினை முறைச்சு பார்த்துட்டு போறா, இந்த மார்டின் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, மேக்னாவை லாக் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இறந்து போன சைமனுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அங்க மார்டின் ஒருத்தனை பார்த்து பயந்தீங்கல்ல, ஏன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த மார்டினை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் டானா இருக்கான், அதனால தான் லைட்டா பயந்தேன். இதை தாண்டி சைமனுக்கும் அந்த மார்டினுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. பிசினஸ் ரீதியா 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை ஏற்பட்டிருக்கு போல. என்ன சண்டை அப்படின்றது எனக்கு கிளியரா தெரியாது, ஆனா என் கண் முன்னாடியே மிரட்டிட்டு போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாங்க. உங்களோட ஃபியான்சே சைமன் ஏதாவது ஸ்பாக்கு அடிக்கடி போயிட்டு வருவாரா, அதுலயும் மீரா ஸ்பான் ஏதாவது ஸ்பாக்கு போயிட்டு வருவாரா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்க எதுக்காக அப்படி கேக்குறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் என்கொயரி மட்டும்தான். நீங்க இந்த ஊர்ல தான் கொஞ்ச நாள் இருக்கணும், நாங்க சொன்னாதான் நீங்க திரும்பி உங்க நாட்டுக்கு போனோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்பதான் சங்கர் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்ப அந்த இடத்துல போய் சங்கர் அமுக்கணும்ன்ற மாதிரி இவரும் டீமோ வராங்க.
இது தெரிஞ்ச சங்கர் ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோவையும் டீமையும் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டை போட்டவரு சங்கரை மட்டும் பிடிக்கல, அவரோட ஆளுங்க எல்லாரையும் பிடிச்சிருந்தாரு. இப்ப ஆளுங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. சங்கர், நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, உன் போன் அங்கேயே விழுந்திருக்கு, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சங்கரும் ஆளுங்களும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் இவனுங்க அந்த இடத்துல தான் அட்டி போட்ட மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அன்னைக்கு சைமன் பார்ட்டி முடிச்சுட்டு போதையில் தான் கார்ல வந்திருப்பாரு. அப்படி போதையில வந்தவரு இவங்க டீம்ல இருக்க ஒருத்தரை லைட்டா அடிச்சு தூக்கி இருப்பாரு. இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. ஒரு இடத்துல வச்சு சைமனை பிடிச்சிருப்பாங்க. எங்கால எதுக்காகடா இடிச்சு போட்டு போன அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி இருப்பாங்க. எல்லாருமே திட்ட மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த சங்கர் செம்ம போதையில இருந்திருப்பாரு. போதையில இருக்கவரு சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து அவரோட வயிற்றிலேயே குத்தி இருப்பாரு. அப்படி குத்துறதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் பதட்டமா இருப்பாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த டீமை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கத்திய வச்சு குத்துனோம், ஆனா அப்படி குத்துனதெல்லாம் அவன் செத்துருக்கலாம் வாய்ப்பு இல்ல, அதே மாதிரி கழுத்தை அறுத்ததெல்லாம் நாங்க கிடையாது சார், நாங்க வண்டியில இருந்து இறக்கும் போதே அவன் உடம்புல நிறைய காயம் இருந்தது, கழுத்து அறுத்ததும் எங்களோட வேலை கிடையாது சார், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவனுங்க சொல்றதை நம்புறதா வேணாமான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ சீனியர் இதை தாண்டி ஹீரோவை பிடிக்காத அந்த ஆனந்த் 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, இவனுங்க தான் பண்ணிருப்பாங்க, கேஸ முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐஜியும் என்ன பண்ணலான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், இவங்க பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல, வேற யாரோ இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, இவங்க மட்டும் கம்ப்ளீட்டா தப்பு பண்ணாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, இதுல வேற யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் சார், இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்ற மாதிரி ஐஜி கிட்ட பேசி இவர் டைம் எல்லாம் வாங்கிடுறாரு. அந்த சைமன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட தானே இருக்கும். அந்த திங்ஸ்ல அவன் போட்டிருக்க செயின் இருக்கு. அந்த செயினை வச்சு இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒரு பென் டிரைவ் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஓஹோ, செயினுக்குள்ள பென் டிரைவ் வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பென் டிரைவை போட்டு செக் பண்ணவர் லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. அவன் நிறைய பொண்ணுங்க கூட போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். அதுல மை மீரான்ற மாதிரி ஒரு ஃபைல் வச்சிருக்கான். அதுக்குள்ள போனா ஒரு பொண்ணு கூட நெருக்கமா நிறைய போட்டோ எல்லாம் எடுத்திருக்கான். அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட எக்ஸா இருப்பாங்க. மீரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொன்ன பாத்தீங்களா, அந்த மீரா இவங்களதான் இருப்பாங்க. என்ன மீரா கூட இவ்வளவு நெருக்கமா இவன் இருக்கான், அப்ப மீரா நம்மள லவ் பண்ணிட்டு இவன் கூடயும் நெருக்கமா இருந்திருக்காளா அப்படின்ற மாதிரி லைட்டா கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இந்த மீராவை கூட அவன் சாகும் போது மீன் பண்ணிருக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல மீரா இருக்காங்க பாத்தீங்களா, பெங்களூர்ல ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் மீராவும் சந்திச்சு ஒரு 6 மாசம் இருக்கும். இப்ப திடீர்னு பார்த்ததுனால மீராவும் ஷாக் ஆகுறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்களோட முன்னாள் பாஸான சைமன் இறந்து போயிருக்காருல, அதுல உங்க மேலேயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, விசாரணை பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. என் மேல என்ன சந்தேகம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் இங்க பேச முடியாது, ஸ்டேஷனுக்கு வாங்க சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி பண்றியான்னு மீரா கேக்குறாங்க. உன்னை பழி வாங்குற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் ஸ்டேஷனுக்கு வரும்போது வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த ஆனந்த் இருக்காருல சார், மீடியாட்கள்லாம் ரொம்ப தொல்லை பண்றாங்க, அந்த சங்கரும் ஆளுங்களும் சேர்ந்துதான் கொலை பண்ணாங்கன்னு கேஸை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு ஏத்துக்க மாட்டாரு. இவங்க 3 பேருக்குள்ள டிஸ்கஷன் நடக்கும் போது ஹீரோக்கு வேண்டிய அந்த பாலான்றவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டிடியூட் தொடங்க போறாரு போல, அதுக்கான பத்திரிகையை வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. வந்தவரை இவங்க பேசுற விஷயத்தை கவனிச்சிருப்பார்ல, சார் ஹீரோவை நம்பி கேஸ தாங்க, ஹீரோ கண்டிப்பா உண்மையான குற்றவாளியை பிடிப்பான்ற மாதிரி பேசுறாரு. இதனால ஐஜியோட மனசும் மாறுது. ஆமா, ஹீரோக்கு இன்னும் டைம் தரணும், அது வரைக்கும் மீடியாவை பேசி நம்ம சமாளிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. மீடியாவை பொறுத்த வரைக்கும் சங்கர் தான் இதை பண்ணானா, சீக்கிரமா கேஸ முடிங்கன்ற மாதிரி பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. மீடியாவை சந்திச்சு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலான்ற மாதிரி இவங்க 3 பேருமே மீடியாவை சந்திக்கிறதுக்காக வந்துடுறாங்க. மீடியாவை சேர்ந்தவங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சங்கர் தான் இந்த கொலையை பண்ணான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக சங்கர் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க, சங்கரை காப்பாத்த நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி மீடியாட்கள் கேள்வி கேட்கிறாங்க. இது மீடியாட்கள் கேட்கிற கேள்வி இல்ல, இந்த ஆனந்த் தான் கொளுத்தி போட்டிருக்காரு அப்படின்றது ஹீரோக்கு நல்லா புரியுது. ஏன்னா ஆனந்த் தான் அந்த சங்கரை வச்சு கேச முடிங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாரு. இது அவரோட வேலைன்னு ஹீரோக்கு தெளிவா தெரிஞ்சிருது. அவரை பயங்கரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. மீடியாவை சேர்ந்தவங்க இந்த விஷயத்தை பெருசா மாத்திடுறாங்கல்ல, இது மினிஸ்டரோட பார்வைக்கே வந்துருது. இப்ப மினிஸ்டர், ஐஜி, ஹீரோன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. மீடியா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல்ல, சார் கேஸ முடிக்கிறது ரொம்ப ஈஸி சார், ஆனா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கேஸ முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களே அவங்களுக்காக வேலை பார்த்தா எப்படி சார் கேஸ முடிக்க முடியும், வேணும்ட்டே இந்த ஆனந்த் தான் இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி ஆனந்த போட்டு கொடுத்துடுறாரு. மினிஸ்டருக்குமே ஆனந்த் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது தெரியுது. சரியா, இதுக்கப்புறம் யாரோ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, உண்மையான குற்றவாளியை நீ புடி, இன்னும் 3 நாளுக்குள்ள புடின்னு மினிஸ்டர் சொல்றாரு. ஹீரோவா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஏற்கனவே மார்டின் ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனுமே ஹீரோவை பாக்குறதுக்காக வரான். கொஞ்சம் ஹீரோ கிட்ட நக்கலா பேசிட்டு இருக்கான். உள்ள நடக்கிற எல்லாமே இந்த மார்டினுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு காரணமே அந்த ஆனந்தா தான் இருப்பாரு. தெரிஞ்சுக்கிற தகவல் எல்லாத்தையும் மார்டின் கிட்ட அப்பப்ப சொல்லிடுறாரு போல.
இந்த மார்ட்டின் கண்டிப்பா இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கான், இவனை பிடிக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இவரோட முன்னாள் காதலி கிட்ட ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி சொன்னார்ல, ஸ்டேஷனுக்கு வரலாம்னு நினைக்கும் போது நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்களான்னு மீடியா ஆட்கள் பயங்கரமா கேள்விலாம் கேட்கறாங்க. அதை மீறி தான் இவங்க உள்ள வராங்க. இவங்களோட அப்பா இறந்து போயிருப்பாரு, அங்கிள் கூட தான் வந்திருக்காங்க. நீங்களாம் வெளியேறுங்க, நான் இவகிட்ட தான் தனியா பேசணும்னு சொல்றாரு. இப்ப மீரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ அவனும் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் போட்டோஸை காமிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவன் என்னோட பாஸ் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க கையெழுத்து வாங்குறதுக்கெல்லாம் போவாங்கல்ல, அப்ப அவனே இடுப்புல கைய வைப்பான். இவங்க எடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுப்பான். இது எல்லாத்தையும் இவங்களுக்கே தெரியாம போட்டோலாம் எடுத்து வச்சிருப்பான். மத்தபடி எனக்கெல்லாம் அவன் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவன் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வேலை பார்த்தேன், அதனால தான் வேலையை விட்டு நின்னுட்டேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இறந்து போன சைமனுக்கும் மார்ட்டினுக்கும் நடுவுல பிரச்சனை போனதா அந்த ஃபியான்சியை சொன்னாங்கல்ல, அதை பத்தி இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா பாப்போன்ற மாதிரி இவரை மார்ட்டினை தெரியுமான்ற மாதிரி கேட்கறாரு. தெரியும்ன்ற மாதிரி இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பிஏ மாதிரி கூடியே இருக்காங்க பாத்தீங்களா. அப்போ ஒரு நாள் மார்ட்டின் வந்திருப்பான். சைமனை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம்னு முடிவெடுத்தாரு பாத்தீங்களா. அதை ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறது மார்ட்டின் தான் போல. தேவையில்லாம என்னோட தொழில நீ தலையிடாத, ஒழுங்கு மரியாதையா விலகிரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் விலக முடியாது, இது மூலியமாவோ நான் லாபம் சம்பாதிப்பேன், முடிஞ்சதை பார்த்துக்கோன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இதெல்லாம் மார்ட்டின் கோவமா அங்கிருந்து கிளம்பி இருப்பாரு. இதுதான் நடந்தது, இதுதான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க மூலியமா கிடைக்க வேண்டிய தகவல் கிடைச்சிருச்சுல, இப்போதைக்கு நீ போலான்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இவருக்கு குரு மாதிரி பாலான்ற ஒரு நபர் இருக்காருல, அந்த பாலா கிட்ட பேசுறதுக்காக வரும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. பாவண்டா அந்த பொண்ணு எந்த ஒரு தப்பும் பண்ணல போலன்ற மாதிரி பாலாவும் சொல்லிட்டாரு. இந்த சமயம் வீட்டுல இருக்க மீராவை அட்டாக் பண்றதுக்காக ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்களால பிரச்சனை வரப்போகுதுன்னு அந்த மார்ட்டின் தான் ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான் போல. இப்ப பயத்துல மீரா இருக்காங்கல்ல, ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இவருமே கூட இருக்க பாலா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. பாலாவும் சீக்கிரமா போய் காப்பாத்துன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வேக வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ வராருன்னு தெரிஞ்சோட எல்லாருமே தப்பிச்சு ஓடிடுறாங்க. வீட்டை சேர்ந்தவங்க ரொம்ப பயந்து போன மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க, நான் உங்களோட செக்யூரிட்டிக்காக வெளியே ஆளுங்களை எல்லாம் போடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்கிள் இருக்கார்ல, வேகமா இவரை தடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கும் போது அந்த அப்பா தான் தடை விதிச்சிருப்பாரு. ரெண்டு பேருமே வேற வேற கேஸ்ட்ன்றதுக்காக தடை விதிச்சிருப்பாரு. இந்த பொண்ணு ரொம்ப அடம் பிடிச்சிருப்பாங்க, ஆனா அப்பா ஏத்துக்க மாட்டாரு. இப்ப அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாரு. இப்பயுமே அவ உங்களை தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா, கல்யாணமே வேணான்னு தள்ளி போட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. சைமனை பொறுத்த வரைக்கும் அப்பா அண்ணன் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். இந்த கேஸ்ல அவங்க ஆர்வமே காட்ட மாட்டாங்க. சைமனை கொன்னது யாரு கண்டுபிடின்னு சொல்லணும்ல, ஆனா அதை சொல்லவே மாட்டாங்க. அதனால இவங்க மேலேயே இவருக்கு டவுட் வருது. இவங்களை பத்தி விசாரிக்கும் போது இவங்க மார்ட்டினை மீட் பண்ணிருக்காங்கன்றதும் ஹீரோக்கு தெரிய வருது. மார்ட்டினை எதுக்காக மீட் பண்ணீங்க, என்னதான் விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே என்ன நடந்ததோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பையன் இந்த மாதிரி பண்ண போறேன்னு சொன்னா பாத்தீங்களா, அப்பா வேணான்னு சொல்லியிருப்பாரு. அதை மார்ட்டின் பண்ணிட்டு இருக்கான். மார்ட்டின் தொழிலுக்குள்ள யார் நுழைஞ்சாலும் தீர்த்து கட்டிடுவான், அதனால வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பண்ணதான் போறேன்ற மாதிரி சைமன் சொல்லியிருப்பான். நீங்க ஒத்துக்கலனா சொத்தை மூணா பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சைமன் சொல்லியிருப்பான். அதுல இவங்க ரெண்டு பேருக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆக்சுவலா மார்ட்டின் ஏற்கனவே அந்த சைமனை மிரட்டினால, அதே மாதிரிதான் அண்ணனையும் அப்பாவையும் மிரட்டதுக்காக வந்திருப்பான். இதை கேட்கிற ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. சைமன் இறந்து போனதுல இவங்களுக்குமே நல்லதுதான் நடந்திருக்கு. ஏன்னா சொத்து இவங்க கையை விட்டு போல, சொத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க கூட இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மறுநாள் காலையில ஹீரோவும் வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த மார்ட்டின் இவரை மிரட்டுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறான். இவர் கேஸ நோண்டிட்டு இருக்காருல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்றான். அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா ஆளுங்க வந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த போட்டோஸ்ல இவரோட அப்பாவை சில ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட முன்னாள் காதலிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஊனு தலையாட்டினா போதும் என் ஆளுங்க கதையை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் மார்ட்டின் மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் இவர் சுத்தமா பயப்படுற மாதிரியே இல்ல. அந்த மார்ட்டின் இருக்கான்ல, ஹீரோ கிட்ட கண்ணை காமிச்செல்லாம் மிரட்டிட்டு இருக்கான். அப்ப கூட ஹீரோ பயப்பட மாட்டாரு. தப்பு பண்ணாம நீ இவ்வளவு பயப்பட தேவையில்லை, அப்ப நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, இன்னும் எவிடன்ஸ் தான் என்கிட்ட மாட்டல, எவிடன்ஸ் மட்டும் மாட்டட்டும், உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல வார்னிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இவரோட முன்னாள் காதலி மீராவை பொறுத்த வரைக்கும் பெங்களூருக்கு இன்டர்வியூக்கு போனோம்னு சொன்னாங்கல்ல, கொஞ்ச நாள் போக கூடாதுன்னு இவர் சொல்லி வச்சிருப்பாரு. இப்ப திரும்பி வேணா போய்க்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்களே நான் போக விரும்பலன்னு சொல்றாங்க. காரணம் இவரை திரும்பி இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உன்னை லவ் பண்றேன் புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருக்குமே இவங்களை பிடிக்க தான் செய்யும். இவங்க திரும்பி லவ் பண்றேன்னு சொல்றதை கேட்டு இவருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இவங்க சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இவரை வெக்கப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு இந்த கேஸ்ல பெருசா எந்த ஒரு பிரேக்கும் கிடைக்காம இருக்குல்ல, அதை பத்தி ஃபீலிங்கா அப்பா கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஆளுங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வராங்க. அது என்னன்னா, ரெண்டு பேரை தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த சுபாஷ் ஜோஷ்வா எங்க இருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பகுதியில தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே அந்த இடத்துக்கு போய் அவங்களை அமுக்கணும்னு
யோசிக்கிறாரு. இப்ப அந்த ஸ்பாட்ல அவங்களை அமுக்கிறதுக்காக வராரு. அவங்க தப்பிச்சு ஓடுறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. அவங்க 2 பேரையும் அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாரு. இவனுங்க 2 பேர் கூட கொலை பண்ணிருக்கலாம். ஏன்னா இவனுங்க 2 பேர் நம்மள பார்த்தோன்னு ஓடுனாங்கல்ல, இவனுங்க கூட பண்ணிருக்கலாம்ன்றதுக்காக தான் விசாரிச்சிட்டு இருக்காரு. ஆனா இவனுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, நாங்க எப்படி சார் எங்க ஃப்ரெண்ட சாவடிப்போம், நடந்ததே வேறன்னு சொல்றாங்க. சைமனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கூட சேர்ந்த மாதிரி பார்ட்டி பண்ணிருப்பான். ஆனா கிளம்பும் போது சுபாஷ் கூட தான் கிளம்பி இருப்பான். சுபாஷ் உட்காந்து வந்துட்டு இருக்காரு. சைமன் காரை ஓட்டிட்டு இருக்காரு. சைமன் போதையில காரை ஏடகுடமா ஓட்டிட்டு இருக்காரு. டே சைமன், நீ போதையில இருக்க, நான் காரை ஓட்டுறேன்ற மாதிரி சுபாஷ் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு ஓட்ட தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் தனாவட்டா பேசிட்டு இருக்கான். இவர் திரும்ப திரும்ப நான் ஓட்டுறேன்னு கேட்கிறாருல, கோவப்பட்டவன் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிருப்பான். இவருமே இறக்கி விட்டுட்டு போயிட்டானே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. 3வது ஃப்ரெண்டான ஜோஷ்வாக்கு கால் பண்றாரு. அவன் என்ன இறக்கி விட்டுட்டு போயிட்டான், என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த ஜோஷ்வா ஏத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஜோஷ்வா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அவன் போதையில எங்கேயாவது இடிச்சுக்க போறான்ற மாதிரி வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் அவன் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல போய் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ எதிர வந்திருப்பாரு. பாக்குறவங்களுக்கு இவங்க தான் கொன்ன மாதிரி தோணும்ல, ஹீரோக்கும் அப்படிதான் தோணி இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இருக்க கூடாது, கிளம்பிடலான்ற மாதிரி 2 பேருமே கிளம்பி போயிருப்பாங்க. மத்தபடி நாங்க கொலை பண்ணல சார், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேர் சொன்ன எல்லா விஷயத்தையும் இவர் ஐஜி கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. இவனுங்க 2 பேர் சொல்றதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, சுபாஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஆர்டிஎக்ஸ் அனில்னு ஒரு நபருக்கு கால் பண்ணிருப்பாரு. அவனுமே அந்த இடத்துக்கு வந்திருக்க மாதிரி டவர் ரேஞ்சு காட்டுது. ஆர்டிஎக்ஸ் அனில் எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தான், அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இவனுங்களை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் தெரியும், அப்படி இல்லைன்னா அந்த ஆர்டிஎக்ஸ் அனில் அமுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அனில் எங்க இருக்கான்றதை இவங்க ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லொகேஷன் தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோவும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த அனில் கிளம்பலான்னு நினைக்கும் போது இவருமே லாக் பண்றாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ இருக்காருல, இந்த அனிலை லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. சுபாஷ் இருக்கான்ல, அன்னைக்கு ஆர்டிஎக்ஸ் அனிலுக்கு கால் பண்ணிருக்கான். ஆனா சொல்லும் போது அதெல்லாம் மறைச்சிருப்பான். நீ எதுக்காகடா மறைச்ச, ஆர்டிஎக்ஸ் அனில் எதுக்காக அன்னைக்கு அங்க வந்தான், ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லுன்ற மாதிரி இந்த வாட்டி அடிச்சு விசாரிக்கிறாரு. சார் உண்மையை சொல்லிடுறேன்ற மாதிரி சுபாஷும் பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்குமே நடந்ததை காட்டுறாங்க. ஆக்சுவலா அவர் போதையில இருக்கிறதுனால வண்டியை விட்டு இறக்கி விட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மை அது கிடையாது. இந்த சுபாஷ் தான் மச்சான் இந்த இடத்துல வண்டியை நிறுத்துன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அனிலுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. அனில் என்னோட ஃப்ரெண்டு, இவரை விட்டுன்ற மாதிரி அந்த வண்டியில ஏத்தி விட்டுருப்பாரு. ஏர்ன அனில் இருக்காருல, கத்தியை வச்சு இவரை அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம் சுபாஷ் இருக்காருல, அந்த 3வது ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கிளம்பி வான்னு சொல்றாரு. ஆக்சுவலா அனில் கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டே தானே கூட்டு போறாரு. அவரால தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதாவது சங்கரோட ஆளுங்களை இடிச்சுட்டு போனதுனால சங்கரும் ஆளுங்களும் துரத்திட்டு வந்தாங்கல்ல, துரத்திட்டு வந்து கத்தியை வச்சுலாம் குத்தி இருப்பாங்க. சங்கரை பொறுத்த வரைக்கும் வயிற்றுல மட்டும் தான் குத்துனன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த அனில் இருக்காருல, அவரோட கழுத்தை அறுத்துட்டு போயிருப்பாரு. சோ இந்த கேங் மேல பழி போகணும் அவர் போயிருப்பாரு. இந்த கேங்குமே பயந்து ஒரு ஸ்டேஜ்ல ஓடி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சுபாஷும் ஜோஷ்வாவும் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த சுபாஷ் தான் ஆர்டிஎக்ஸ் அனில வச்சு கதையை முடிச்சிருப்பாரு. ஆனா ஜோஷ்வாக்கு இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதனால தான் அன்னைக்கு சொல்லும் போது நானும் சுபாஷும் அந்த ஸ்பாட்டுக்கு போகும் போதே அவனை யாரோ கழுத்துல அறுத்துட்டாங்க, நாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் நீங்க வந்தீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜோஷ்வாக்கு கூட தெரியாம சுபாஷ் சாமர்த்தியமா இந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருக்கான். இதை தாண்டி இதுல ஏதோ மிஸ் ஆகுதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த ஆர்டிஎக்ஸ் அனில பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டடா இருப்பான். லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கழுத்தை கட் பண்ண மாதிரி தெரியல, ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்க கழுத்தை கட் பண்ண மாதிரி தோணுது. அப்படி இருக்கும்போது இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாரோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இவனை அடிச்சு விசாரிக்கிறாரு. இவன் நான் தான் பண்ணன்னு திரும்ப திரும்ப சொல்றான். எனக்கு என்னமோ ஆர்டிஎக்ஸ் அனில் இதை பண்ண மாதிரி இல்ல சார், நடுவுல வேற யாரோ வந்து பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இவர் ஐஜி கிட்டயும் அந்த பாலான்ற தெரிஞ்ச அண்ணன் கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு போன் கால் வருது. ஒரு மர்ம நபர் தான் கால் பண்றான். ஏறக்குறைய மார்ட்டின் வாய்ஸ் மாதிரி இருக்கு. அவன் என்ன சொல்றானா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு உனக்கு தெரியணுமா, இந்த இடத்துக்கு தனியா வாடான்ற மாதிரி சொல்றான். இதை பத்தி இவர் சீனியர்ஸ் கிட்ட கூட சொல்ல மாட்டாரு. நான் வந்துடுறேன் சார்னு வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. அவன் ஒரு இடத்துக்கு வர சொன்னால அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாய்ஸை மாத்தி தான் பேசியிருப்பான். ஆனா மார்ட்டின் தான் பேசுறான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அவனை தேடி வந்துட்டு இருக்கும் போது அவனும் எதிர வந்துடுறான். எப்படியாவது பிரச்சனை வராம கேஸ முடிச்சிடலான்னு பார்த்தா நீ கேஸ முடிக்கவே மாட்ட போலியே. ஆமாண்டா, நான் தாண்டா நடுவுல வந்து இந்த விஷயத்த பண்ணேன், இப்ப என்னடா செய்ய போற அப்படின்ற மாதிரிலாம் அவர் தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை காலி பண்ற மாதிரி சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை அடிச்சு போட்டுறாரு. கன் பாயிண்ட்லயும் லாக் பண்றாரு. அப்பன்னு பார்த்து வேற யாரோ ஒருத்தர் வந்து ஹீரோவை கன் பாயிண்ட்ல லாக் பண்றாங்க. ஹீரோவோட நெத்தியில கன்னை வைக்கிறாங்க.
யாருன்றதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு மென்டார் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் ஹீரோவோட நெத்தியில கன்னை வச்சிருக்காரு. என் பார்ட்னரையே ஷூட் பண்ண பாக்குறியான்ற மாதிரி அந்த பாலா சொல்றாரு. அப்பதான் இவரும் மார்ட்டினும் பார்ட்னர் மாதிரி வேலை பார்க்கறது தெரிய வருது. மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் டான் மாதிரி இருப்பான். இவர் போலீஸா இருந்தே அவனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருப்பாரு. இப்ப வேற எக்ஸ் போலீஸா மாறிட்டார்ல, ஃபுல் டைமா இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஈஸியா இந்த கேஸை முடிச்சிடலான்ற மாதிரி இந்த பாலா ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா ஹீரோ தான் கேஸை இழுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. வெளியே மட்டும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரிலாம் இந்த பாலா பேசுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள ஹீரோ ஏன் தான் இப்படி பண்றானோ, கேஸை எப்படியாவது முடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோ நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜ்ல இவர் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் ஒரு கால் மூலியமா இந்த இடத்துக்கு வர வச்சு ஹீரோவோட கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா கூப்பிட்ட மார்ட்டின் மாட்டிக்கிட்டான்ல, அதனால தான் நேரடியா இவரே வந்து ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்கு பிளான வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கவரு, என்ன நான் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சோட ரொம்ப ஷாக் ஆயிட்ட போல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு ஷாக்கே கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சிரிக்கிறாரு. நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. சும்மா நடிக்காத, அது எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. இல்ல சார், உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்க போறேன்னு பத்திரிக்கை வந்து வச்சீங்க பாத்தீங்களா, அந்த பத்திரிக்கையை பார்க்கும் போதுதான் என்ன மோட்டிவ், எதனால இப்படி பண்ணிருப்பீங்கன்றது எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இன்ஸ்டிடியூட்டோட பேரு மீரான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. எதனால மீரான்ற பேர்ல இவர் வைக்கிறாருன்ற மாதிரி யோசிக்கும் போது இவருக்கு மீரான்ற ஒரு பொண்ணு இருந்து இறந்து போனது தெரிய வருது. அந்த பொண்ணு காலேஜ் படிக்கும் போதுதான் ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி இறந்து போயிருப்பாங்க. அதை பத்தி விசாரிக்கும் போதுதான் அதுல சைமனுக்கு சம்பந்தம் இருக்கிறது தெரிய வந்திருக்கும். ஏன்னா சைமன் அந்த பொண்ணை லவ்ன்ற பேர்ல கூடியே வச்சிருந்திருப்பான். அந்த பொண்ணுக்கு நிறைய ட்ரக் எல்லாம் தந்திருப்பான். அதோட விளைவா தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த சைமன் சாகும் போது மீரா ஸ்பான்னு சொன்னா பாத்தீங்களா, அவன் ஸ்பான்றதை மீன் பண்ணிருக்க மாட்டான், மீரா ஸ்பாவை தான் மீன் பண்ணிருப்பான். அதாவது மீராவோட அப்பான்றதை தான் அவன் மீன் பண்ணிருப்பான். இவர் கொல்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. கடைசியா அந்த விஷயத்தை தான் நான் பார்த்தான், அதுதான் க்ளூ மாதிரி சொல்லலான்றதுக்காக கடைசியில சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் நான் கூட்டி கழிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் கெட்டவர் தான், கொஞ்சம் இல்லீகல் வேலைலாம் பண்றவர் தான். ஆனா சைமனை கொன்னது தொழில் போட்டிக்காக கிடையாது. ஏன்னா சைமனால நம்ம பொண்ணு இறந்து போயிட்டால, என்னைக்கா இருந்தாலும் சைமன் கதையை நம்ம முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அப்பதான் தொழில் ரீதியா சைமனுக்கும் இந்த மார்ட்டினுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதுல, சரி இப்போ அந்த சைமன் கதையை முடிக்கலான்னு பிளான் போட்டு கதையை முடிச்சிருப்பாங்க. நம்ம தான் கதையை முடிக்கணும், ஆனா அதுல நிறைய குழப்பம் இருக்கணும்ன்றதுக்காக தான் குழப்பத்துக்கு நடுவுல இவர் வந்து கதையை முடிச்சிருப்பாரு. இப்பதான் இன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆர்டிஎக்ஸ் அணியில சைமனை கண்ட்ரோல்ல எடுத்தான் பாத்தீங்களா, அப்படி கண்ட்ரோல்ல எடுத்தவன் நேரா இந்த பாலா கிட்ட தான் கூட்டு வந்திருப்பான். நான் யாருன்றது உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சைமனை பார்த்து இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சைமன் முழிச்சிட்டு இருக்கும் போது இவருமே விஷயத்த சொல்லிட்டாரு. என் பொண்ணு கூட பழகி ட்ரக்க ஓவரா எடுக்க வச்சு சாவடிச்சிட்டடா, என் பொண்ணுக்கு பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் தான் மீரா ஸ்பான்ற மாதிரி சொல்லி தான் கழுத்து அறுத்திருப்பாரு. இதனால தான் சாவும் போது இவனும் மீரா ஸ்பான்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும், உன் கதையை முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவருமே கன்னை வச்சு ஹீரோவை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஹீரோ சட்டுன்னு அந்த கன்னை திருப்பி விட்டுறாரு. அதனால பக்கத்துல இருக்க அந்த மார்ட்டின் மேல புல்லட் பட்டு அவர் பொத்துன்னு விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோ வேகமா ஓடுறாருல, இவரும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி துரத்திட்டு வெளியே வரும்போதுதான் ஹீரோவோட மொத்த டீமா இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறது தெரியுது. ஹீரோக்கு மர்ம நபர் கிட்ட இருந்து கால் வரும்போதே இதுக்கு பின்னாடி பாலா இருக்கலான்றது புரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோ வேகமா கிளம்பும் போதே ஐஜியை பார்த்து சிக்னல் கொடுத்திருப்பாரு, கொஞ்ச நேரத்துல டீமோட வந்துருங்கன்ற மாதிரி. அதனால தான் ஐஜியும் டீமும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப சம்பந்தப்பட்ட இந்த பாலாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உண்மையிலே கேஸை சால்வ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஐஜி இருக்கார்ல, ஹீரோவை பாராட்டுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே நடக்கிற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.